सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. अद्वैत परिशुद्धि 11வது வாதம் நிர்விசேஷ விஷயக நிர்விகல்பக வாதஹா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. அதாவது இதனுடைய விஷயம் என்னன்னா, நமக்கு எந்த ஒரு ஞானம் வந்தாலும் அந்த ஞானத்துல என்ன தெரியறது, என்ன விஷயமாகிறது அப்படின்னு பாக்குறச்சே குறைஞ்சபட்சம் 3 அம்சம் அதுல விஷயமாக தெரியும். இப்ப எழுத்தாப்புல என்ன இருக்கு, புஸ்தகம் இருக்கு அப்படின்னு சொல்றச்ச, புஸ்தகம் அப்படின்னு ஒண்ணு தெரியறதோ இல்லையோ, இந்த புஸ்தகம்ங்கிறதே இது கடம் இல்லைங்கிறத காண்பிக்கிறது. புஸ்தகம் தானே தெரியறது, கடமா தெரியறது இல்ல, புஸ்தகம் தான் தெரியறதுன்னு நம்ம சொல்றோம். அது ஏன் அப்படின்னு சொன்னா, புஸ்தகத்துக்குன்னு உண்டான அசாதாரணமான தர்மம் புஸ்தகத்துவம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. அது தெரியலன்னா இது கடமா இல்லையான்னு சந்தேகம் வந்துடும். அதனால எந்த சந்தேகமும் வராம தெரியறது இல்லையா, அதனால புஸ்தகத்துவம் அப்படிங்கிறது தெரியறது. அதனாலதான் கடாதிகளை காட்டிலும் இதை பிரித்து காண்பிக்க கூடிய தர்மம் புஸ்தகத்துவம், அது தெரியறது. அந்த தர்மத்தை கொண்ட அந்த வஸ்து எதிர்த்தா போல இருக்கே அது தெரியறது. அந்த தர்மத்துக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் உள்ள சம்பந்தம் தெரியறது. பிரத்யக்ஷத்துல பார்த்தோம்னா இன்னும் கூட ஜாஸ்தி தெரியும். அந்த புஸ்தகத்தை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே சேர்த்து கண்ணுக்கு தெரியறது. ஆக தெரியும் போது வெறும் ஒரே ஒரு வஸ்து ஸ்வரூப மாத்திரம் தெரியறது அப்படின்னு நமக்கு அனுபவத்துல இல்லை. நாம எதை பத்தி தெரிஞ்சாலும் அந்த தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ஒரு விசேஷம் சேர்ந்து தெரியறது. விசேஷம் சேர்ந்துன்னு சொன்னாலே அது எதோடு சேர்ந்து தெரியறதோ அதுவும் இந்த விசேஷமும் அது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தமும் எல்லாமே தெரியறது. ஆக குறைஞ்சபட்சம் 3 விஷயம் ஞானத்துல இருந்துட்டே இருக்கும். இதத்தான் சப்பிரகாரக ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசேஷம் விசேஷனம், விசேஷணத்தை தான் பிரகாரம்னு சொல்றது. ஒரு விசேஷத்துல ஒரு விசேஷம் பிரகாரமாக தெரியறது அப்படின்னு சொல்றது சப்பிரகாரக ஞானம். ஆனால் வேதாந்தத்திலே தத்துவமசி இத்தியாதி மகா வாக்கியங்கள்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த ஞானம் இப்பேற்பட்ட ஞானம் இல்லை. அது நிர்விசேஷ ஞானம்னு சொல்றோம். அதாவது அந்த பிரம்மஸ்வரூபத்தை தவிர்த்து வேற எதுவுமே அந்த ஞானத்துக்கு விஷயம் கிடையாது. பிரம்மஸ்வரூபத்துல ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது நிர்விசேஷம். ஒரு விசேஷமும் பிரம்மஸ்வரூபத்துல கிடையாது. அதுல தெரியக்கூடிய விசேஷங்கள் எல்லாமே ஆரோபிக்கப்பட்டதாக தான் இருக்குமே தவிர அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்துல ஒரு விசேஷமும் கிடையாதுன்னு அத்வைத சித்தாந்தம். அப்படியானால் அந்த பிரம்ம தத்துவத்தை பத்தி நமக்கு தெரியும் போது அந்த ஞானம் இருக்கே, அதுல பிரம்ம தத்துவம் ஒண்ணுதான் தெரிகிறது, வேற எதுவே தெரியல சொல்லணும் இல்லையா. அப்ப 2 பதார்த்தங்களுடைய ஒரு சம்பந்தம் தெரியல. அதுல ஒரே ஸ்வரூபம் தெரியறதே தவிர அதுல எதுவும் சேர்ந்து தெரியவில்லை. ஆகையால அத நிர்விகல்பக ஞானம்னு சொல்லுவாங்க. ஒரு விசேஷத்தோடு சேர்த்து அந்த வஸ்து தெரியறதா இருந்தால் அது சவிகல்பக ஞானம். அந்த எந்த விசேஷமும் தெரியல, அந்த வஸ்து மாத்திரம் தெரியறது அப்படின்னு சொன்னால் அது நிர்விகல்பக ஞானம் அப்படின்னு பேரு கொடுத்திருக்கா சாஸ்திரத்துல. இப்போ இந்த நிர்விகல்பக ஞானத்தை யாரு ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டா
பிரம்மத்தை நிர்விசேஷமாக ஒத்துக்கக்கூடிய அத்வைத வேதாந்திகள் தான் ஒத்துக்க முடியும். மற்றவர்களுக்கு அதுல எல்லா விசேஷ குணங்களும் இருக்கிறதுனாலே ஒரு குணத்தோடு சேர்ந்துதான் பிரம்மன் தெரிய முடியுமே தவிர வெறும் பிரம்மம் மாத்திரம் தெரியறதுங்கிறது அப்படி ஒரு ஞானமே கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிர்விகல்பகமான ஞானம் இருக்கே, இத எல்லாரும் ஆக்ஷேபிக்கிறார். பிரம்ம ஜானம் நிர்விகல்பகம் அப்படின்னு சொல்லி இது கேட்டால் உடனே எல்லாருக்கும் கோபம் வந்துடும், அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவார். அதனாலதான் இத விசேஷமாக ஸ்தாபனம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வாதம் தான் இது. நிர்விசேஷ விஷயக்க நிர்விகல்பக வாதகான்னு பேரு கொடுத்திருக்காங்க. நம்ம முதல் ஸ்லோகத்தை படிப்போம். தத்துவமஸ்யாதி வாக்கியாத்தி நிர்விசேஷம் பிரகாசத்தே நிர்விகல்பக விருத்திஷ்ச தத்ர அஜ்ஞான நிவர்த்தினி. தத்துவமஸ்யாதி வாக்கியா, குரு சிஷ்யனுக்கு தத்வமசி அப்படின்னு உபதேசம் பண்றார். அவருடைய அந்த உபதேச வாக்கியத்திலிருந்து சரியானபடி தாத்பரியத்தை புரிஞ்சுண்டு அர்த்தத்தை புரிந்து கொள்கிறான் சிஷ்யன். அப்படி புரிந்து கொள்ளும் போது அந்த இடத்துல ரெண்டு பதார்த்தத்தினுடைய ஒரு சம்பந்தம் விஷயம் இல்லை, ஒரே ஆத்மஸ்வரூபம் அந்த ஞானத்துக்கு விஷயமாகிறது. ஆனா அந்த ஞானத்தினாலே அந்த விஷயமான ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நிர்விசேஷம் பிரகாசத்தே, அது தானே பிரகாசிக்க கூடியது, தானே பிரகாசிக்கிறது. ஆனால் தானே பிரகாசிக்க கூடியதா இருந்தாலும் தத்துவமசிங்கிற வாக்கியத்தினால வரக்கூடிய அந்த விருத்தி ஞானம் தேவைப்படுறது. அது எதுக்காக தேவைப்படுறது அப்படின்னு சொன்னா, இந்த விருத்தி ஞானம் இல்லாட்டா அந்த நிர்விசேஷமான சைத்தன்ய ஸ்வரூபம் அஜானத்தினாலே ஆவரணம் விட்டப்பட்டு இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தெரியாது நமக்கு. நிர்விசேஷமான அந்த ஆத்மஸ்வரூபம் எனக்கு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் சொல்றாளோ இல்லையோ, அதுக்கு என்ன காரணம்? அந்த அஜானமானது அந்த ஸ்வரூப பிரகாசத்தை தெரியாம பண்ணி வச்சிருக்கு. அதான் ஆவரணம்னு சொல்றோம். இப்ப அதை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ புதுசா பிரகாசத்தை சிருஷ்டி பண்ண வேண்டாம், அதான் இருக்கவே இருக்கு. அந்த ஆவரணத்தை நீக்கணும். ஒரு திரை போட்டு மறைச்சிருக்கு, அதனால அந்த பக்கம் உள்ளது தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அது அந்த பக்கம் உள்ள வஸ்து தெரியறதுக்கு அந்த திரைய விளக்கினா போரும். பாக்கி எல்லாம் ஏற்கனவே சித்தமா இருக்கு, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இருட்டுல இருக்கிற வஸ்துவை கண்ணால பார்க்க முடியலையே, பார்க்கணுமே, என்ன பண்ணணும்னு கேட்டா வெளிச்சம் போட்டா போறோம். பாக்கி எல்லாம் ஏற்கனவே சித்தமா இருக்கு, வெளிச்சம் போட்டா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சு. இந்த ரெண்டு உதாரணத்திலுமே அந்த ஆவரணத்தை தான் நம்ம நிவர்த்தி பண்றோம். ஏன் ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வெளிச்சம் தேவைப்படுறது. ஒரு இருட்டுல இருக்கிற வஸ்துவை பார்க்கறதுக்கு, அந்த திரைக்கு அண்ணன்ட இருக்கக்கூடிய வஸ்துவை பார்க்கறதுக்கு திரையே ஆவரணமா இருக்கிறதுனால அதை விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரம்மஸ்வரூபத்தை அஜ்ஞானம் ஆவரணம் பண்ணி வச்சிருக்கிறதுனாலே அதை விளக்கிறது அவசியம். அதை விளக்கிறதுக்காகத்தான் தத்துவமஸ்யாதி வாக்கியத்தினால வரக்கூடிய விருத்தி ஞானம் உபயோகப்படுறது. ஆக இந்த மகா வாக்கிய உபதேசத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் அந்த மறைவு ஆவரணம் இருக்கே, அஜ்ஞான ஆவரணம், அதை நிவர்த்தி பண்ணிடும். அது பண்ணியாச்சுன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் தானாக பிரகாசிக்கும். இதுதான் அந்த அர்த்தம் சொல்றார். தத்துவமஸ்யாதி வாக்கியாத்தி நிர்விசேஷம் பிரகாசத்தே நிர்விகல்பக விருத்திஷ்ச தத்ர அஜ்ஞான நிவர்த்திதி. அந்த பிரம்ம விஷயகமான இந்த ஆவரணத்தை எந்த ஞானம் நிவர்த்தி பண்ணும் தெரியுமா? நிர்விசேஷ பிரம்ம விஷயகமான நிர்விகல்பக ஞானம் தான் அந்த ஆவரணத்தை போக்க முடியும். சவிகல்பகமான ஞானத்தினால போக்க முடியாது. இது சித்தாந்தத்தை முதல்ல சொல்றார். அதுக்கு அடுத்தது இப்போ உடனே கேள்வி வருமே, அந்த கேள்விக்கு பதில். சப்பிரகாரகமேவேஷ்டம் ஞானம் இத்யாக கஷ்டன தன்ன பிரகாரபூதார்த்த ஞானஸ்ய பிராகபேக்ஷணாத். சப்பிரகாரகமேவ இஷ்டம் ஞானம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாராம். இத்யாக கஷ்டன,
அவ என்ன சொல்றா, ஞானம்னு சொன்னா அது சப்பிரகாரகமாக இருக்கும். அப்படின்னா என்னது? பிரகாரங்கிறது விசேஷம். அந்த விசேஷத்தோடு கூடின வஸ்துவை சொல்லக்கூடியதாக தெரிவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கணும். அப்ப அதுல விசேஷம் விசேஷனம் அது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படிங்கிற பல விபாகங்கள் வந்துரும். அது சப்பிரகாரக ஜானம், சவிகல்பக ஜானம் அப்படின்னு சொல்லுவார். நிர்விகல்பகமாக நிஷ்பிரகாரகமாக தியானம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிற, எங்கேயுமே கிடையாது. அதனால சப்பிரகாரகம் தியானம் அப்படின்னு சொல்லிட்டா சப்பிரகாரகமேவ, அது சப்பிரகாரகமா தான் இருக்கும். ஒரு விஷயத்துல இன்னொரு விசேஷத்தை சேர்த்து தெரிவிக்க கூடியதாகத்தான் தியானம் இருக்க முடியும். ஒரு விசேஷத்தை சேர்க்காமல் சுத்தமா அதை மாத்திரம் தெரிவிக்கக்கூடிய தியானம் இருக்கவே முடியாதுன்னு அவ சொல்றாளாம். அதுக்கு இந்த கிரந்தக்காரர் பதில் சொல்றார், தன்னா அப்படி இல்லை, பிரகாரகமா ஞானம் இருக்க வேண்டாம்னு சொல்லல, இருக்கலாம். ஆனா நிஷ்பிரகாரகமான ஞானம் இல்லைன்னு நீ சொல்றியே, அது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நிர்விகல்பகமாகவும் நிஷ்பிரகாரகமாகவும் கூட ஞானம் இருக்க முடியும். அதை நான் உனக்கு யுக்தி புரஸ்தரமாக அனுபவத்தை ஒட்டி யுக்தி புரஸ்தரமாக போதிக்கிறேன். எப்படி போதிக்கிறார்? பிரகாரபூத அர்த்த ஜானஸ்ய பிராகபேக்ஷணம். இங்க ஒரு நியமத்தை வச்சுட்டு நாம பார்ப்போம். தண்டமுடையவன் அவனை தண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆளை பார்த்து இவன் தண்டியா தண்டி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும் போது தண்டி அப்படின்னு அவனுக்கு தெரியணும். தெரிஞ்சா தண்டின்னு பதில் சொல்ல முடியும். தண்டின்னு அந்த ஆள் தெரியணும்னா கையில இருக்கிற தண்டம் தெரியணுமா வேண்டாமா? கையில தண்டம் வச்சுட்டு இருக்காங்கிறது தெரியாம அந்த ஆளை தண்டின்னு பார்க்க முடியுமோ? முடியாது இல்லையா? அப்ப அந்த ஆளிடத்துல தண்டத்தினுடைய சம்பந்தம் இருக்கே, தண்டங்கிற ஒரு விசேஷம் இருக்கிறத வச்சுதானே அவனை தண்டின்னு சொல்றோம். பக்கத்துல இன்னொருத்தன் நிற்கான், அவன் தண்டியானா இல்லைன்னு விடுறான், ஏன்னா அவன் கையில தண்டம் இல்லை. ஆக தண்டம்ங்கிற ஒரு விசேஷத்தோடு சேர்த்து அந்த ஆளை நாம பார்க்கணுமானால் எந்த விசேஷத்தோட சேர்த்து பார்க்கணுமோ அந்த விசேஷம் நமக்கு முன்னாடியே தெரிந்திருக்கணும். அது தெரியாமல் தண்டின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக இதை என்ன சொல்லுவானா, அந்த விசேஷணம் இருக்கே, அந்த விசேஷண ஞானம் அந்த விசிஷ்ட ஞானத்துக்கு காரணமாக இருக்கு. அதனால முன்னாடி அந்த விசேஷண ஞானம் வேணும் அப்படின்னு ஒரு நியமம். சரி, அந்த நியமத்தை வச்சுப்போமே. இப்ப என்ன அதனால இங்க பிரகிருதத்துல என்ன அப்படின்னு கேட்டா, நீ பிரம்மத்துல எந்த ஒரு பிரகாரம் ஒரு விசேஷம் தெரியறதுன்னு சொல்றியே, அப்ப அந்த விசேஷம் தெரிந்ததுக்கு அப்புறம்தானே அந்த விசேஷத்தோடு கூடினதாக அந்த பிரம்மம் தெரியணும். எப்படி தண்டம் தெரிந்த பிறகுதான் தண்டத்தோடு கூடின அவனை தண்டின்னு நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அத போல ஒரு விசேஷத்தோடு சேர்த்து அந்த பிரம்மஸ்வரூபத்தை இந்த ஞானம் நமக்கு தெரிவிக்கணுமே. ஆனால் அந்த விசேஷம் முன்னாடி தெரிந்திருந்தா தானே அதை சேர்த்து இந்த ஞானம் தண்டி அப்படிங்கிற மாதிரி விசேஷத்தை உடையதாக அந்த வஸ்துவை காண்பிக்க முடியும். அதனால அந்த விசேஷம் தெரியணும். சரி, தெரியணும். அதனால என்ன? அந்த விசேஷம் தெரியும் போது அந்த விசேஷத்தினுடைய ஸ்வரூபந்தான் தெரியும். அந்த விசேஷத்துல இன்னொரு விசேஷம் தெரியுமோ? தெரியறதுக்கு வழி இல்லை. தெரிஞ்சா அது அங்க அனவஸ்தா தோஷம் வரும். அந்த விசேஷம் அது தெரியறதுக்கு முன்னாடியே தெரியணும் அப்படின்னு சொன்னால், அது தெரியறதுக்கு முன்னாடி அதுல உள்ள இன்னொரு விசேஷம் தெரியணும். இப்படி எத்தனை தெரிஞ்சுட்டே போகணும். அதனால என்ன சொல்லணும்னு சொன்னா, அந்த பிரகாரமாக தெரியக்கூடிய அந்த விசேஷம் இருக்கே, அது முன்னாடி தெரியும் போது நிர்விகல்பகமாக தெரிந்தது அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படித்தான் தார்க்கிகால் வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு அயங்கடகா கடத்துவ பிரகாரக அயம் புரோவர்த்தி விசேஷகமாக ஞானம் வரணும். இந்த ஞானம் சவிகல்பக ஞானம். கடத்துவம்ங்கிற விசேஷம் இங்க பிரகாரமாக பாதிக்கிறது எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த கடத்திலே. இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு நிர்விகல்பக ஞானம் வருது. அந்த நிர்விகல்பக ஞானத்துல கடத்துவம் பாதிக்கிறது. ஆகையாலதான் நிர்விகல்பக ஞானத்துக்கு விஷயமான அந்த கடத்துவம் சவிகல்பக ஞானத்துல பிரகாரமா பாதிக்கிறது.
ஆக அந்த விசேஷம் முன்னாடியே தெரியுது. தெரிஞ்ச விசேஷம் இன்னொரு விசேஷத்தோடு இன்னொரு விசேஷம் தர்மியில சேர்ந்து தெரிகிறது அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த விதத்துல பார்த்தோமானால் அந்த விசேஷம் எந்த விசேஷமானது இதுல சேர்ந்து தெரியறதோ அந்த விசேஷம் இது தெரியறதுக்கு முன்னாடி தெரியும் போது நிர்விகல்பகமாகத்தான் தெரிஞ்சாகணும். ஆகையால நிர்விகல்பகமாக ஒரு ஞானமே இருக்காது அப்படின்னு நீ சொல்றது தவறு. இதுதான் அவருடைய யுக்தி. தன்ன பிரகாரபூத அர்த்த ஞானஸ்ய பிராக் அபேக்ஷணா. இதுதான் இவருடைய யுக்தி. அதுக்கப்புறம் இன்னொரு யுக்தி என்ன சொல்றார், இதுலயே இன்னொரு வியாக்கியானத்துல ஒரு விஷயம் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிட்டு போறேன். நமக்கெல்லாம் சில சமயம் ஒரு ஆளை பாக்குறோம், பார்த்த உடனே இவர் ஏற்கனவே தெரிஞ்சவர் அப்படின்னு தெரியுது, நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சமயத்துல பேரு மறந்து போயிடுறது. பேரு தெரியல, ஆனா இவரை தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல அவருடைய சரீரத்தை நம்ம கிரகிக்கிறோம், ஆனா பேரு மறந்து போயிடுறது. அந்த சமயத்துல இந்த பேரை கொண்டவர் இவர் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமோ? தெரியுமோ? தெரியவே தெரியாது. ஏன்னா பேரு மறந்து போச்சுன்னு சொன்னா அது தெரியாது. பேரு ஞாபகம் வந்தா யாரு, இவர் தான் கிருஷ்ணன், இவர் தான் நாராயணன் அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிடலாம் பேரு தெரியும் போது. ஆனா பேரு மறந்து போச்சுன்னா அந்த ஆளை பார்ப்போம், ஆனா பேர் தெரியாது. பேர் மறந்து போச்சு, பேர் தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சது, இப்ப மறந்து போச்சுன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பேர் இருக்கணும். ஆனா இப்ப என்ன ஆச்சு, இதுல இருந்து நாம ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். அந்த பேரோட சேர்ந்து அந்த ஆளை நாம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அந்த பேர் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியமம். இந்த நியமத்தை தான் எல்லா இடத்துலையும் கொண்டு வர. ஒரு விசேஷத்தோடு சேர்ந்து அந்த வஸ்துவை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விசேஷமானது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், முன்னாடியே தெரியணும். பேருங்கிற விசேஷத்தோடு சேர்த்து இந்த ஆளை நான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த பேர் அப்படிங்கிற அந்த விசேஷம் இருக்கே அது எனக்கு தெரியணும். அது தெரியாம என்னால பண்ண முடியாது, ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் பொதுவான நியமம். அடுத்ததுக்கு போவோம். சம்சர்கி சாட்சாத்காரஸ்ச சம்சர்காத்யக்ஷ காரணம். அத்தியக்ஷன்னு இருந்தா போறோம், அந்த க்ஷங்கிறது வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சஞ்யோகி இத்தியாதி அநாத்யக்ஷ்யாத், இங்க க்ஷய வேணும். சித்தந்தன் நிர்விகல்பகம். சம்சர்க்கம் அப்படின்னா சம்பந்தம். சம்சர்க்கம் சம்பந்தம் தெரியணும், பிரத்யக்ஷமாக அந்த சம்பந்தம் தெரியணுமானால் அந்த சம்பந்தத்துக்கு ரெண்டு சம்பந்தி இருக்குமோ இல்லையோ, ரெண்டும் தெரியணும். அப்பதான் நமக்கு சம்பந்தம் தெரிய முடியும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கை இருக்கு, இந்த கை இருக்கு, இந்த ரெண்டு கையும் இப்போ சேர்ந்து இருக்கு, தெரியறது இல்லையா? ரெண்டு சேர்ந்து இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் சஞ்யோகம்ங்கிறது சம்பந்தம். இந்த சஞ்யோகம் நமக்கு தெரிகிறது. இது எப்ப தெரிகிறது? இந்த சஞ்யோகத்துக்கு ரெண்டு சம்பந்தி, எதுவும் சேர்ந்து இருக்கோ அந்த ரெண்டும் தான் அந்த சஞ்யோகத்துக்கு சம்பந்தி அப்படின்னு சொல்லப்படும். இந்த கை ஒண்ணு, அந்த கை ஒண்ணு. இப்ப நான் இப்படி ஒரு மறைச்சு நோடுறேன், ஒரே ஒரு கை தான் உங்களுக்கு தெரியும்படியா இருக்கு அப்படின்னா அந்த சம்பந்தம் தெரியுமோ? நிச்சயமா தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த சம்பந்தம் தெரியறதுக்கு ரெண்டு சம்பந்தியும் தெரிஞ்சாதான் தெரியுமே தவிர இல்லாட்டா தெரியாது. இப்ப இந்த கையில காத்து அடிக்கிறது, காத்து இது மேல படுறது. அப்ப காத்து படுறதே அது உங்க கண்ணுக்கு தெரியலாமோ? அந்த சஞ்யோகம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா இந்த சம்யோகத்துக்கு காத்துங்கிறது ஒரு சம்பந்தி, கைங்கிறது இன்னொரு சம்பந்தி. கை என்னமோ தெரியறது வாஸ்தவம், ஆனா காத்து தெரியலையோனோ. அதனால காத்தோடு இது சேர்றதுங்கிறது நமக்கு தெரியாது, கண்ணால பார்க்க முடியாது. ஆக சம்சர்க்கம் தெரியறதுக்கு சம்சர்கிங்கிறது தான் சம்பந்தின்னு சொல்றோம். ஒண்ணுமில்ல, சம்சர்க்கங்கிறது சம்பந்தம், சம்சர்கினா சம்பந்தி.
சம்பந்தம் தெரிவதற்கு அந்த சம்பந்திகள் அவசியம் தெரிஞ்சுட்டாகணும். அது தெரியாம நமக்கு சம்பந்தம் தெரியாது. இது ஒரு நியமம். சம்சர்கி சாட்சாத்காரஸ்ச சம்சர்காத்தியக்ஷ காரணம். அந்த சம்சர்கி சம்பந்திகள் ரெண்டும் முன்னாடி தெரிஞ்சாதான் அதுக்கு மத்தியில சம்பந்தம் தெரிய முடியும். இந்த நியமத்தை நீ எதை வச்சு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, சஞ்சோகி இத்தியாதி அனாத்தியக்ஷாத். இப்ப சொன்ன உதாரணம் தான். ரெண்டு சம்பந்தத்துல சம்பந்திகள்ல ஒரு சம்பந்தி தெரியலேன்னு சொன்னா தெரிய மாட்டேங்கிறது, சம்பந்தம் தெரியல. ரெண்டு கையும் தெரியக்கூடிய நிலைமையில இருக்கு. ஆனா இப்படி வைக்கிறேன், நான் இப்ப ஓரமா கொண்டு வரும்போது ஒரு கை மறையிறது, அந்த கை தெரியும், சம்பந்தம் தெரியுமா? அப்போ தெரியாது. ஏன்னா ரெண்டு கையும் தெரிஞ்சாதான் அது ரெண்டும் ஒட்டின்னு இருக்கா இல்லையான்னு தெரியும், சம்பந்தம் தெரியும். அதனால சஞ்சோகி, வெறும் சஞ்சோகம் இருக்கு. என்ன சஞ்சோகம் இருக்குன்னு கேட்போம். சஞ்சோகம்னா சம்பந்தம் இருக்கே அப்படின்னு. எதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லு, வெறும் சம்பந்தம் இருக்கு என்ன பண்றது, இருக்க முடியாது அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்? வெறும் சம்பந்தம் தெரியாது. அப்ப என்ன சொல்லணும், இந்த சம்பந்தம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தி தெரியணுமோனோ. சம்பந்தம் தெரியறதுக்கு முன்னாடி சம்பந்தியாவா தெரிய முடியும்? வெறுதானே தெரிஞ்சாகணும். சம்பந்தம் இல்லாமல் அதை தெரிஞ்சு அப்புறம் சம்பந்தம் இருக்கிறதா தெரியும். எது உண்மையாக அந்த சம்பந்தத்துக்கு ஆசிரியமாக இருக்கோ அத சம்பந்தம் தெரியறதுக்கு முன்னாடி நாம பார்க்கும்போது சம்பந்தத்தோடு சேர்ந்து தெரியாது. அது வெறுனதா சொரூபத்தாக தெரிஞ்சாகும். அதுக்கு அப்புறம்தான் அதனுடைய சம்பந்தம் தெரிய முடியும். சம்பந்தின்னு முன்னாடியே தெரியவே தெரியாது. இதுக்கு ஒரு கை, இந்த கையோட சேர்ந்த கைன்னு இப்ப தெரியாது. இது இன்னொரு கை, ரெண்டு கை சேர்ந்திருக்கு, இது இதோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா முன்னாடி சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரியப்படாது. ஆகையால இந்த சம்பந்த நீங்க விசிஷ்ட புத்தின்னு சொல்லும் போது அந்த விசிஷ்ட புத்தியில ஒரு விசேஷனம் தான் விசேஷம். அந்த விசேஷணத்துக்கும் அந்த விசேஷத்துக்கும் நிச்சயமா ஒரு சம்பந்தம் விஷயம்னு சொன்னேன் இல்லையா? அப்படியானால் அந்த புத்தி வரத்துக்கு முன்னாடி அந்த சம்பந்தம் தெரியாமல் வெறும்னு அந்த வஸ்து தெரிஞ்சுட்டு இருக்கணும். சம்பந்தம் தெரியறதுக்கு முன்னாடி சம்பந்தியான அந்த வஸ்து மாத்திரம் தனியா தெரியணும். அப்படின்னா அது சம்பந்தம் இல்லாம தெரியக்கூடிய வஸ்து தானே. அப்ப அந்த ஞானம் எப்படி? அது நிர்விகல்பக ஞானம்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆக இன்னொன்னோடு சம்பந்தப்பட்டதாக அந்த வஸ்து அப்ப தெரியறதுக்கு முடியாது. வெறும் வஸ்து தெரியும். அந்த வஸ்து தெரியறது, அந்த ஞானத்துல தெரியறதுன்னு சொல்லிட்டா அந்த ஞானத்தை நாம சப்பிரகாரகம் அப்படின்னு சொல்லி சவிகல்பகம்னு சொல்ல முடியாது. ஆகையால நிர்விகல்பகமான ஞானம் உண்டு அப்படிங்கிறதுக்கு இதையும் நாம ஒரு யுக்தியாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 4வது ஸ்லோகம். விசிஷ்டம் ஞாயதே தத்ர கிம் விசேஷ்யம் விசேஷணம் இதி பிருஷ்டே க்ஷணம் நிர்விகல்பகம் ஹி அனுபூயதே. தனக்கு ஒரு ஞானம் வருது. ஞானம் வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது, நமக்கு இது வந்திருக்கு தெரியறது அப்படின்னு தெரியறதுங்கிறதும் தெரியறது. அப்ப அவங்கிட்ட என்ன தெரியறதுன்னு நம்ம கேட்கலாம். கேட்டா பதில் சொல்ல முடியும். தெரிஞ்சவனுக்கு என்னப்பா தெரியறது அப்படின்னு கேட்டா பதில் நிச்சயமா சொல்ல முடியும். அப்போ விசிஷ்டமான விஷயம்தான் எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்றவன் கிட்ட நான் கேட்பேன், அந்த விசேஷணங்கமாக தெரிவது எது, விசேஷமாக தெரிவது எது? விசிஷ்டம் அப்படின்னு சொல்றச்ச விசேஷணம் விசேஷம் ரெண்டுக்கும் நடுப்புற சம்பந்தம். விசேஷணமாக எது தெரிகிறது, விசேஷமா எது தெரிகிறது அப்படின்னு கேட்டா அவன் பதில் சொல்லுவான். நிச்சயமா பதில் சொல்லுவான். அவனுக்கு தெரியாது. இப்ப கையில தண்டம் வச்சிட்டு இருக்கிற ஆசாமிய பார்த்து இவன் தண்டம் உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். எப்படி ஞானம் வருது? என்ன தெரிஞ்சது உனக்குன்னா, தண்டத்தோடு இருக்கிறவனை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, நீ பார்த்தியே, அதுல விசேஷம் எது, எது எதோட சேர்ந்ததாக தெரிந்தது அப்படின்னு கேட்டா தண்டம்ங்கிற ஒண்ணு அந்த மனுஷனோட சம்பந்தப்பட்டதாக எனக்கு தெரிகிறது. அப்பதான் தண்டத்தோடு கூடினவன் அவன் ஆகிறான். இந்த இடத்துல நான்
கேட்கிறேன், எது விசேஷனம் எது விசேஷம்னு கேட்டா அந்த தண்டங்கிறது விசேஷனம், அந்த புருஷன்கிறது விசேஷம் அப்படிங்கிறது அவனால சொல்ல முடியும். இந்த இவனுக்கு தெரியறது, அது தெரிஞ்சா இதை சொல்ல முடியும். இது பிருஷ்டே க்ஷணம் நிர்விகல்பகம் ஹி அனுபூயத்தை. இப்போ எது விசேஷனம் எது விசேஷம்னு சொல்லும் போது அந்த விசேஷத்தை சேர்க்காமல் விசேஷணத்தை மாத்திரம் அவன் சொல்லியாகணும் இல்லையா? ஏன்னா எது விசேஷணம்னு சொல்றச்சு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னான்னா அது குளறுபடியா போயிடுமே. இது விசேஷம் இது விசேஷம் தெரியாது போயிடுமே. என்ன எதோடு எது சேர்ந்து தெரிகிறது அப்படின்னு கேட்டா தண்டத்தோடு சேர்ந்து இந்த மனிதன் தெரிகிறான் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். அப்ப எது விசேஷம் எது விசேஷனம் அப்படின்னு கேட்கறச்சு அந்த மனிதன் விசேஷம், அந்த தண்டமானது அவனிடத்துல விசேஷனம். இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு, ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, தண்டத்துக்கும் மனிதனுக்கும் சஞ்சோகங்கிற சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவ்வளவு தூரம் அவன் அக்கு வேற ஆணு வேறையா பிரிச்சு சொல்றானோ இல்லையோ. இதுல அவன் பிரிக்காமல் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து சொன்னான்னா எது விசேஷம் எது விசேஷம்னு எப்படி அவன் என்ன புரிஞ்சுட்டான்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும் நம்மளால? அதனால அவன் பிரிச்சுதான் சொல்லணும். பிரிச்சு சொல்லும் போது அந்த விசேஷத்தையும் சம்பந்தத்தையும் சேர்க்காமல் விசேஷணத்தை தனியா அவன் சொல்லி காமிக்கணும். அதே மாதிரி விசேஷணத்தை சேர்க்காமல் மனிதன் அப்படின்னு அந்த மனிதனை மாத்திரம் தனியா சொல்லி காமிக்கணும் அவன். இல்லைன்னா இந்த கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. ஆகையால இப்ப விசேஷண மாத்திரம் விசேஷ மாத்திரம் பரஸ்பரம் சம்பந்தம் இல்லாமல் முன்னாடியே தெரிஞ்சாதானே அவனால சொல்ல முடியும். அப்படி இருக்கிறச்ச அந்த மாதிரி ஒரு ஞானமே கிடையாது. எல்லா ஞானத்திலையும் விசேஷம் விசேஷம் சேர்ந்துதான் தெரியும் அப்படின்னு நீ ஒரு நியமம் பண்ணினேன்னா அது எப்படி சரியா வரும்? இந்த தண்டிங்கிற இடத்துல நீங்க சொல்லிடலாம், தண்டகான்னு தனியா தெரியும் போது கூட அதுல தண்டத்துவங்கிற ஒரு விசேஷம் தெரியறது அப்படி சொல்லிடலாம். ஆனா அந்த தண்டத்துவங்கிற விசேஷம் தெரியும் போது அதுவும் சம்பந்தத்தோட தானே தெரிகிறது. அப்படி தெரியும் போது அந்த ஞானத்துல எது விசேஷனம் எது விசேஷம்னு கேட்டா நீங்க தண்டத்தையும் தண்டத்துவத்தையும் பிரிச்சு சொல்லும்படியாக இருக்கும். பிரிச்சு சொல்லும் போது அந்த தண்டத்துவம் மாத்திரம் தெரியக்கூடிய ஞானமும் அந்த தண்டம் மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு ஞானமும் அவன் சொன்னாதான் முடியுமே தவிர சொல்லாம வேற வழி கிடையாது. அப்ப அந்த மாதிரி அந்த ஞானம் இருக்கே அது இன்னொரு பதார்த்தத்தோடு சம்பந்தப்படாத வஸ்துவை மாத்திரம் தெரிவிக்க கூடியதாக இருக்குங்கிறதுனாலே அதை நிர்விகல்பகம்னு சொல்லலாம். ஆக நிர்விகல்பகமாக ஞானம் கிடையாதுன்னு சொல்லாதே. இதே மாதிரி பிரம்ம ஜானமும் இன்னொரு பதார்த்தத்தோட சம்பந்தம் இல்லாத அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரியும்படியாக தாராளமா வரலாம், தப்பே கிடையாது தான் சொல்ற. நிர்விகல்பகம் அனுபூயத்தை. இதுக்கு மேல நிர்விகல்பக ஞானங்கிறது நமக்கு அனுபவத்தை நம்ம அனுபவத்துல கிடையாது. அத அதீந்திரியம் அப்படின்னு தார்க்கிகால் சொல்லியிருக்கா. சவிகல்பக ஜானம் நமக்கு தெரியும், வந்திருக்கிறது தெரியும். ஆனா நிர்விகல்பக ஜானம் அனுமானத்தால உன்னை சித்திக்கிறதுன்னு அவ சொல்றாளே தவிர அதை நேரடியா பிரத்யட்சமா அனுபவிக்க முடியாது. ஆனா நமக்கு பிரம்ம சாட்சா்காரம் வேதாந்திகள் மதத்துல அப்படி இல்லை. அது பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷமா அனுபவிக்க கூடியது பிரம்ம சாட்சா்காரம். நிர்விகல்பகம்தான், ஆனா அது அதீந்திரியம் அனுமானத்தால தெரியக்கூடியதுன்னு இல்லை. அதனால அந்த தார்க்கிக மதத்துல ஒரு தோஷத்தை சொல்றார், அதை கண்டிக்கிறார். நித்யாதீந்திரியதாம் ஏது நிர்விகல்பஸ்ய மன்வதே ஏதேனைவ நிரஸ்தாஸ்தே அனுபூதேர் தரிசிதத்வதா. நிர்விகல்பகம் ஹி அனுபூயத்தே அப்படின்னு பூர்வ ஸ்லோகத்துல சொன்னார். அந்த நிர்விகல்பகான நமக்கே அனுபவத்துல தெரியுது அப்படின்னு அதுல இருந்து என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா அந்த நிர்விகல்பக ஞானம் வெறும் அனுமான சித்தமே தவிர அது அனுபவ சித்தம் இல்லே, பிரத்யக்ஷ சித்தம் இல்லே அப்படின்னு தார்க்கிகால் சொல்றாளே, அது எனக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா நிர்விகல்பகமா அந்த ஞானம் நமக்கு அனுபவ சித்தமாக இருக்கு. அதனால அதை போய் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் இன்னொரு கேள்வி வரும். அந்த கேள்வியில என்னன்னு கேட்டா, சரி பிரத்யட்சமா வரக்கூடிய ஞானங்கள்லாம் இந்த நிர்விகல்பமா வந்தா வரட்டும், நான் வேண்டாம் சொல்ல.
சப்தத்தினால ஒரு வாக்கியார்த்த போதம் வருது, அது எப்படி நிர்விகல்பகமாக இருக்க முடியும்? ஏன்னா குறைஞ்சபட்சம் அந்த வாக்கியத்துல 2 பதமாவது இருந்தாகணும். அந்த 2 பதத்துக்கும் தனித்தனியா அர்த்தம் இருக்கணும். சும்மா ஒரே கடகா கடகா கடகான்னு சொன்னாக்கா அது அர்த்தமாகாது, வாக்கியார்த்தம் வராது இல்லையா? வாக்கியத்துல பிரயோகம் பண்ணிருக்கக்கூடிய அந்த பதங்களுக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்கணும். அந்த பதார்த்தங்களோடு சம்பந்தம் இருக்க நம்ம வாக்கியார்த்தமாக புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறச்சே சப்த பிரமாணத்தினாலே வாக்கியத்தினாலே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞானம் நிச்சயமா 2 பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடியதாகத்தான் இருக்க முடியுமே தவிர வெறும் ஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிவிக்கக்கூடியதாக வாக்கியம் எப்படி இருக்க முடியும்? இதுவும் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றச்சே இதுவும் அதுவும்னு 2 வந்துருத்தேங்க. ஆக ஒன்றுன்னு சொன்னாலும் 2 வந்துருத்தேங்க. ஆக இப்படி பாக்கறச்சே நிர்விகல்பகமான ஞானம் வாக்கியத்தினால வர முடியாது. நீங்க தத்துவமசிங்கிற வாக்கியத்தினால நிர்விகல்பகமான பிரம்ம சாட்சா்காரம் வருதுன்னு சொல்றீங்களே, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்க. நிர்விகல்பகா கதம் சாப்தா, சப்தத்தினால வரக்கூடியதாக நிர்விகல்பகத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்? சஹா அன்வயாவகமாத்மகா, சப்தத்தினால வரக்கூடிய அந்த போதம் இருக்கே நிச்சயமா 2 பதார்த்தத்தினுடைய அன்வயம் சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடியதாகத்தானே இருக்க முடியும். அது எப்படி நிர்விகல்பமா இருக்க முடியும்? சம்பந்தம்னு சொன்னா 2 கூடவே வந்துருமே, 2 சம்பந்தி. ஆக நிர்விகல்பகமாக சப்தத்தினால வரக்கூடிய ஞானம் இருக்கவே முடியாதே. இது கேள்வி. பதில் சொல்றா, மைவம் அப்படி சொல்லாதே. தாத்பரிய ரஹிதா பாசதாம் அன்வயா கதம். இந்த சப்தத்தினால நாம புரிஞ்சுக்கிறது இருக்கே, சப்தத்துக்கு விசேஷம் ஒண்ணு. என்ன விசேஷம் தெரியுமா? மற்ற பிரமாணத்துல அது என்ன தெரிவிக்கிறதோ அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணுமே தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சப்தத்துல சப்தம் ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா தாத்பரியம் வேறையா இருந்தா அந்த தாத்பரியத்தை தான் நம்ம எடுத்துப்போமே தவிர நேரடியா அந்த சப்தார்த்தத்தை எடுத்துக்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு, போய் விஷத்தை சாப்பிட்டு தொலை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பையன்கிட்ட போய். இந்த சப்தத்துக்கு அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்க முடியுமோ? விஷத்தை சாப்பிடுன்னா பண்ணலாமா? அது பண்ண முடியாது, பண்ணப்படாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்யாதே அப்படின்னு சொல்ல பாக்குறான், அதுதான் அர்த்தம். அங்க போய் சாப்பிடாதரா அப்படின்னு சொல்றதுக்காக விஷம்புங்ஷம்னு சொல்றானே தவிர விஷத்தை சாப்பிடுங்கிறது தாத்பரியம் இல்லை. ஆனா சப்தம் எப்படி இருக்கு? அப்ப என்னாச்சு? தாத்பரியானுசாரேன வக்தாவுடைய தாத்பரியம் இருக்கே அதுதான் அங்க முக்கியம் சப்தம். இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, பல இடத்துல நமக்கு 2 பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தை தெரிவிக்கிறது தான் தாத்பரிய விஷயமாக இருக்கும். அப்பேற்பட்ட வாக்கியத்திலே நிச்சயமாக அந்த சம்பந்தம் தான் விஷயமாகும். ஆனா எந்த மாதிரியான வாக்கியத்திலே வெறும் ஸ்வரூபம் போதிக்கணும் அப்படின்னு தாத்பரியம் இருக்குமோ, அப்ப அந்த வாக்கியத்துல ஸ்வரூபம் மாத்திரம் தான் நமக்கு போதிக்கப்படும். இதுக்கு உதாரணம், ஒருத்தவனுக்கு சந்திரனை பத்தி நிறைய தெரியும், ஆனா எது சந்திரன் தெரியாது, பார்த்ததே கிடையாதுன்னா அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல இதுதான் சந்திரன். சந்திரனை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கான். சந்திரங்கிறது ஆகாசத்துல இருக்கும், அதெல்லாம் தெரியும். ஆனா ஆகாசத்தை பார்த்து கரெக்டா கண்டுபிடி எது சந்திரன்னு கேட்டா தெரியாது. அப்படி இருக்கிறவனுக்கு அவன் கேட்கறான், இங்க நிறைய சின்னதாகவும் பெருசாகவும் எத்தனையோ பளிச்சுன்னு பல பிரகாசங்கள் தெரியறதே, இதுக்குள்ள சந்திரன்னு நம்ம எது சந்திரன் அப்படின்னு கேட்கறான். அவனுக்கு சந்திரன் ஆகாசத்துல இருக்குன்னு தெரியும், சந்திரனை பத்தி நிறைய தெரியும், ஆனா சந்திரன் தான் தெரியாது எது சந்திரன். அப்படி இருக்கும் போது பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரஹா அப்படின்னு சொல்ற, அதிகமான பிரகாசம் கொண்டதாக ஒண்ணு தெரியறதே அதுதான்ப்பா சந்திரன். ஏன்னா நட்சத்திரத்தெல்லாம் விட சந்திரன் பெருசா இருக்கும். நட்சத்திரம் என்னதான் இருந்தாலும் இதை விட ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். ஆக அதிகமான பிரகாசத்தை கொண்டது சந்திரன் சொல்றான். இப்ப இந்த வாக்கியத்தினால என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு அவன் பாக்குறான்னு பாருங்க. இவன் கண்ணால பார்க்கும்போது நட்சத்திரங்களை விட அந்த சந்திரன் இடத்துல அதிக பிரகாசம் இருக்கிறது தெரியாமலா போச்சு? தெரியாம போகல.
அவன் இதையும் பாக்குறான் அதையும் பாக்குறான். ஆக இதுல நிறைய பிரகாசம் இருக்குங்கிறதும் தெரியுது. ஒரு சமயம் அது தெரியலேன்னு சொன்னா நிறைய பிரகாசம் உள்ளது சந்திரன் சொன்னாலும் அவனுக்கு புரியாது, கண்ணுக்கு தெரியலேன்னு விடுவான். ஆகையால அங்க என்ன சொல்லணும், பிரகிருஷ்ட பிரகாசத்தை நீ பாக்கறையோனோ ஒண்ணுல அதுதான் சந்திரன் அப்படின்னு சொல்லணும். சந்திர ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறது தான் அந்த தாத்பரியம், வாக்கியத்துல தாத்பரியம். அப்ப அப்பேற்பட்ட வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த ஞானம் ஸ்வரூப மாத்திரத்தை போதிக்க முடியும். தாத்பரியத்தை அனுசரித்து சப்தமானது அந்த விஷயத்தை போதிக்கும் அப்படின்னு நியமம். அப்படி பார்க்கறச்சே வேதாந்தத்துல தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள் வருதே, அந்த இடத்துல உபக்கிரமோபசம்ஹாரோ இத்தியாதி தாத்பரிய லிங்கங்களை கொண்டு நன்னா விசாரிச்சு பார்த்து அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுலதான் தாத்பரியம் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணப்பட்டதாக இருக்கிறதுனாலே அந்த வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து வேற எதையும் தெரிவிக்காது. அதுவும் தனியா அந்த வஸ்து மாத்திரம் தெரியும், இன்னொன்னோட சேர்ந்ததாக தெரிவிக்காது. ஆக நிர்விகல்பகமான ஞானம் வருதுங்கிறத ஒத்துதான் ஆகணும். தாத்பரிய ரஹிதா அன்வயா கதம் பாசதாம். இங்க அன்வயத்துல எல்லாம் தாத்பரியம் இல்லையே, ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கறதுலதானே தாத்பரியம். அப்படி இருக்கிறச்ச அது மாத்திரம் தானே அந்த வாக்கியத்தினால தெரியணும். அப்ப அது நிர்விகல்பகமாகத்தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்றா. நம்ம இன்னைக்கு இதோட வச்சுப்போம்.